எல்லாருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது பொது பலன்களாக பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாதம் அப்படின்றத 2 பாதியாக பிரிச்சுடுங்க. முதல் பாதி அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாம் பாதி அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல பலன்கள் அப்படின்றதும் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படத்தான் செய்யும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கல்வி சம்மந்தமாக சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி சம்பந்தமாக சில நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த இடம் நிலம் தான் சொத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றது சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். அதாவது ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு அதை விற்கிறது இல்லைங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி அந்த சொத்து சம்பந்தமாக கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம். அதுக்காக ரொம்ப ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் பாதி அப்படின்றது பணவரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டான். வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட முடியாது. நீங்களும் கொஞ்சம் அந்த வேலை தேடுறதுலாம் கூடுதல் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெரிய அளவுலலாம் இல்லை. உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறது தான் அந்த மிதனத்துக்கு கோபம்ன்றது குறைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த இரண்டாம் பாதி அப்படின்றதே பார்த்திங்கன்னா முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே அதிகமாக கொண்டு வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கோபப்பட வைக்கும். அதே மாதிரி தான் இந்த தீக்காயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகனங்களில் போகும்போது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா
ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இல்லை. உங்களோட இந்த கோவமான நடத்தை இருக்குது பாருங்கள், இதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுத்த தான் செய்யும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கூட பிறந்தவங்களோட இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களோடலாம் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தோட 2ஆம் பாதி அப்படின்றது அதிகமாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். உடல் நலம் பரவாயில்ல தான், நான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை தான். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா அது நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். மிதுனம்க்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமிங் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாய்ப்புன்னு வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்றதெல்லாம் கேஷுவலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தும். செலவு விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன தான் சொன்னாலும் மிதுனமில் பிறந்திருக்கவங்களால் அந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்றதெல்லாம் செய்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே வந்து மிதுனத்தால் முடியாத ஒரு விஷயம்தான். சரி, முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்து ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதான் நான் சொல்ல முடியும். வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது அவங்களுக்கும் ஏற்படுத்தத்தாங்க செய்யும். அவங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த காதலன் காதலியாக இருக்கட்டும், இவங்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஒவ்வொருத்தரையும் பழகிறதுல பார்த்து இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். ஏன்னா இந்த மிதுனம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக யார் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாசம் அப்படின்றது வந்து அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கள தான் அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தான் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் அந்த மிதுனம், அதே மாதிரி வந்து விருச்சிகம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? நீங்கள் இதுக்கு முன்னால் பண்ண அந்த தவறுகள்லாம் நீங்கள் திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் அப்படின்றது உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. தைரியமாக இருந்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செலவு விஷயங்களில், அதே மாதிரி இந்த முன்கோபம், அப்புறம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். மற்றபடி உங்களுக்கு இந்த வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. அந்த வெளிநாடு, வெளி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாதமும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு தான்
நானும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும், ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளி மாநிலங்களுக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.